வர்ற தேர்தலில் நீ எதிர்கட்சி தலைவராக நான் பார்த்துறேன். சவால் விடுறீங்களா? சவால் விடுறாங்க நேருக்கு நேரா. எடப்பாடி கூட நீங்க வந்து ட்ரம்ப் வந்து கூட்டணி வச்சாலும் கூட எடப்பாடி வந்து டெபாசிட் காலியாயிருக்கு. இப்ப சின்னம்மா ஏன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க? யாரால உட்கார்ந்துருக்காங்க? இன்னைக்கு அந்த அம்மாவோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? தினகரன் தான் காரணம். தமிழ்நாட்டில் 2026 ஆட்சியை பிடிப்பன்னு சொல்றாரு, அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? முதல்ல மைக்கை பிடிச்சி பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லுங்க. ஒரிஜினல் தளபதி முக ஸ்டாலின் சொல்றேன். நீங்க சினிமாவுக்கு வேணா தளபதியா இருங்க, அரசியல்ல ஒரே தளபதி ஸ்டாலின் தான். பாஜக திமுக மட்டும்தான் எதிர்க்கணுமா, விஜய் எதிர்க்க கூடாதா? அப்ப முக்குளத்தூர் சமுதாய மக்களை புறக்கணித்து தான் விஜய் அரசியல். ஆமா, அதான் நான் சொல்றேன். ஆனா நிறைய முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் விஜய்க்கு ஆதரவா தான் இன்ஸ்டால, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்றேங்க, உதயநிதியை எதிர்த்து ஒரு நிக்கட்டுங்க முதல்ல நிக்கட்டுங்க, அப்புறம் பாத்துக்கோங்க. இன்னைக்கு பாஜக மாநில தலைவரா முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரனை போட்டிருக்காங்களே. இப்ப போட்டுட்டா உடனே தமிழ்நாடு அப்படியே பிஜேபிக்கு மாறிடுவாங்களா? என்ன யாருமே சோத்துல உப்பெல்லாம் போட்டு சாப்பிடலையா? கருணாஸ் அவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை பயன்படுத்திக்கிறாரு, எம்எல்ஏ ஆகிறதுக்கு பயன்படுத்திக்கிறாரு. என் இனத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் வருவேன், அதுக்கு தான் அந்த அமைப்பு வச்சிருக்கிறேன். என் மண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன், அதுக்கு தான் இந்த அமைப்பு வச்சிருக்கிறேன். அவங்கள்ட்ட இருக்கு, பாஜக மக்கள் தெளிவாயிட்டாங்கல்ல. எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே தலைமை, ஒரே தகுதி, ஒரே தைரியம் அண்ணன் ஸ்டாலின் கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். வணக்கம் நேயர்களே, நாம் இன்று சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் முக்குளத்தூர் புலிப்படையினுடைய நிறுவன தலைவர் திருமிகு கருணாஸ் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உங்களுடைய வாழ்நாள்ல இருந்து 10 வருடத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திமுக காரங்களே அப்படி சொல்றது இல்ல, சொன்னதை நாங்க பார்த்தது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் முதலமைச்சருக்கு 10 வருடத்தை கொடுக்கறதா சொல்றீங்க? அவர் மீது உங்களுக்கு என்ன அதீத அன்பு, ஏன் திடீர் அன்பு? நானுமே இது வரைக்கும் அது மாதிரி சொன்னதில்லை. இன்னொன்று, எனக்கு பொய் பேசுகிற பழக்கமும் கிடையாது. மனசுக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக, சரியோ தவறோ அதை நான் பேசிடுவேன். ஆனால் இன்றைக்கு இந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் பெற்றுக் கொடுத்த அந்த உரிமைகள், மாநில உரிமைகள் இருக்குல்ல, அந்த சுயாட்சிக்கான உரிமைகள், இது எல்லாமே இன்றைக்கு வந்து பிஜேபியினுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கடந்த ஒரு 10 வருடங்களாக ஒன்றாக பறிக்கப்படுது. அது கல்வியிலிருந்து நம்ம தமிழர்களுடைய ஒவ்வொரு உரிமைகளும் பறிக்கப்படுது. இது திட்டமிட்டு பறிக்கப்படுது. இது என்னை பொறுத்தவரை இது ஒரு இன அழிப்புக்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு குறிப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு ஆளுநருடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறதை ஒவ்வொரு மாநிலம், குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநருங்கிற போர்வையில் மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த இடையூறுகள், சூழ்ச்சிகள், சூட்சமங்கள், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஒரு தீர்ப்பின் மூலமாக ஒரு தீபத்தை, ஒரு நம்பிக்கை ஒளியை ஏற்றியவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அப்படிங்கிற நோக்கத்திலையும் இந்த சூழல் இப்போ மீண்டும் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு 4 வருஷம் ஆட்சி இருக்கு. இது தொடரும் பட்சத்தில் இந்த மண்ணுடைய உரிமைகளையும் நம்மளுடைய உரிமைகளையும் எதிர்கால சந்ததிகளுடைய வாழ்வாதாரத்தையும் ஒரு நம்பிக்கைக்குரியவராக, அதை போராடி எதிர்த்து நிற்கக்கூடியவராக, சட்ட ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே தலைமை, ஒரே தகுதி, ஒரே தைரியம் அண்ணன் ஸ்டாலின் கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். இது நடக்குதா நடக்கல எனக்கு தெரியாது. இது ஒரு நம்பிக்கை தான், ஒரு தைரியம் அவருக்கு. இப்படி ஒருத்தர் நம்மளை நம்புறான், இவனை மாதிரி என்ன மாதிரி ஒரு 10 பேர் நம்பலாம், ஒருத்தர் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு தளபதி அவர்கள் தேவைப்படுறாரு. அதனால அவர் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், இதே திறனோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்து அந்த வார்த்தையை சொன்னேனே தவிர, இதில் மற்றபடி எனக்கு என்ன நாளைக்கு அவங்கள எனக்கு கஞ்சி ஊற்ற போகிறாங்க அதெல்லாம் கிடையாது.
26 தேர்தல்ல நீங்க திமுகவுல சீட்டு வாங்கி கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம். நான் நிக்காம போகலாம். இப்ப நான் ஏற்கனவே 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன். 5 வருஷம் எம்எல்ஏ இருந்து நான் வச்சிருக்கிற வீட்டை பாக்குறீங்கல்ல. இப்ப என்ன உங்களுக்கு அரசியல்ல வந்து ஒருத்தன் சுத்தமா இருந்தான், லஞ்சம் வாங்காம இருந்தான், சம்பாதிக்காம இருந்தான்னா உங்களுக்கு 2-3 பேர் தான் ஞாபகத்துல வரும். எங்களெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல வராது. வந்து பாருங்க, 1000 சொல்றீங்கல்ல, கருணாசு கட்டிய வீட்டை பாருங்க. என்ன வீடு இது? 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. எத்தனை வருஷமா? இதே ஆஃபீஸு. இது இதுக்கு முன்னாடி என்னுடைய சினிமா கம்பெனியோட ஆஃபீஸு. ஒரு சினிமா கம்பெனி ஆஃபீஸுக்குள்ள வந்து நான் குடும்பம் நடத்துறேன்னா அப்போ நான் பொருளாதார ரீதியாக வளர்ந்துருக்கேனா வீழ்த்திருக்கேனா? பொது வாழ்க்கைக்கு வந்து நான் சம்பாரிச்சிருக்கேனா தாழ்ந்திருக்கேனா? அதை நேரடியாக வந்து நீங்கள் பார்த்து தானே தெரியும். அதனால மற்றவங்களுக்காக வாழ முடியாது தம்பி, நமக்காகத்தான் வாழ முடியும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு சின்ன சிந்தனையாவது நான் சிந்திக்கிறேன்ல. ஏன் இன்னைக்கு வந்து இதே அமித்ஷாவில் முதற்கொண்டு தான் இதே எல்முருகன் காலத்தில் நீங்க உளப்பூர்வமா தான் அதை சொல்றீங்க. 2026 சீட்டு வேணும் அப்படிங்கிறது அதெல்லாம் என்னைக்குமே நாளைங்கிறதுல நான் நம்பிக்கையே கிடையாது. இல்ல அதான் நானும் கேட்க வர்றேன். நீங்க அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி அதிமுக கூட்டணியில பங்கேற்று எம்எல்ஏ ஆனீங்க. இன்னைக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, திமுக ஆட்சி தான் நீடிக்கணும்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் மக்கள், தமிழக மக்கள் 2026 திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாங்க இன்னைக்கு இருக்கிற சூழல் தானே. இந்த உரிமைகள் அத்தனையும் எடப்பாடிங்கிறவர் வந்து பிஜேபி கிட்ட தான் செய்த ஊழல்களையும் தன்னுடைய சகாக்கள் செய்த ஊழல்களையும் மறைக்கிறதுக்காகத்தானே இன்னைக்கு போயிட்டு காலில் கும்பிட்டு விழுதுறீங்க. அம்மா இருந்தா அது வேறங்க. அம்மா இருந்தா நான் ஏங்க இன்னைக்கு இன்னொரு கட்சிக்காக பேச போறேன், பண்ண போறேன்? நான் இன்னைக்கு நேற்று நான் போலையே. நான் வந்து இதே எடப்பாடி தலைமையில் ஏடிஎம்கே இருக்கும் பொழுதே நான் தளபதி அவர்கள் கூட்டின போட்டி சட்டமன்ற கூட்டத்துக்கு நான் போனேன். அறிவாலயத்துக்கு ரெட்டையில நின்று தான் நான் ஜெயிச்சேன். ஆனாலும் எடப்பாடி இருக்கும் பொழுது எதிர்கட்சியாக இருந்த தளபதி அவர்கள் கூட்டின கூட்டத்துக்கு அறிவாலயத்துக்கு நான் போனேன். அப்ப என்ன உணர்வுல போனேன்? நீ ஒழுங்கா இல்லைன்னு தானே அர்த்தம். 4 வருஷம் வந்து ஆட்சியை கட்டுக்கோப்பா நடத்திருக்காரு, கட்சியை கட்டுக்கோப்பா அது வரைக்கும் வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி கட்டா கொடுத்து வச்சிருந்தாருங்க. என்னுடைய குற்றச்சாட்டா தானே. நீ நிரூபணம் பண்ண முடியல. நிரூபணம் என்னங்க? பேட்டா வாங்க, வர சொல்லுங்க. எதுக்கும் ஈடி போறீங்களா? வாங்க, என்கிட்ட வாங்க, நான் சொல்றேன் என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாமே நான் சொல்றேன். ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. என்ன இருக்கு? எத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன ஆயிர போறோம்? நீ அவ்வளவு நேர்மையானவன், என்ன நடவடிக்கை எடுங்க. ஊழலை பத்தி பேசுறதுக்கு முதல்ல நமக்கு தகுதி இருக்கணுங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து கட்டுக்கட்டா பணம் கொடுத்துதான் வந்து தக்க வச்சுக்கிறாரு தலைமை அப்படின்னு சொல்றீங்க. போய் கேளுங்க. கொடுத்தீங்களா? கருணாஸ் சொல்றாரு கூத்துற கட்டுக்கட்டா காசு கொடுத்தீங்க. நீங்க பாத்தீங்களா? கொடுத்தது கொடுத்தாங்க நான் சொல்றேன் இல்லங்க. பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களா? சும்மா வந்து உட்கார்ந்து இருந்தாங்க 127 பேரும். போய் கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. அவர்கிட்ட கேளுங்க, கூட இருந்த சகாக்கள்கிட்ட கேளுங்க, தினகரன்ட்ட கேளுங்க, எல்லாம் இருந்தவங்க எல்லாத்தையும் கேளுங்க. எல்லாரும் இருந்தானே பண்ணாங்க. நீங்க என்ன கட்சியில சின்ன வயசுல இருந்து நாங்க கட்சியில ரெட்டையில சின்னத்துல சேவல் சின்னத்துல நின்று நாங்க உழைச்சு நீங்க உழைச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். அதான் சொல்றாரு அவரு. என்னத்த நீ சொல்லுவீங்க? அன்னைக்கு நான் சொல்றேங்க. இப்ப அன்னைக்கு நீங்க தேர்தலில் நின்று இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்களா? வர்ற தேர்தலில் நீ எதிர்கட்சி தலைவரா நான் பாத்துறேன். சவால் விடுறீங்களா? சவால் விடுறாங்க நேருக்கு நேரா. ரெட்டல் அவங்கள்ட்ட இருக்கு, பாஜக மக்கள் தெளிவாயிட்டாங்கல்ல. மக்கள் நீங்க யாருங்கிற பாத்துட்டாங்கல்ல. உங்களால உங்க முகத்துக்காகவோ உங்களுடைய பேச்சாற்றலுக்காகவோ உங்களுடைய செயல் திட்டத்துக்காகவோ ஓட்டு போறதுக்கு ஒருத்தன் கூட தயாரா இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற மாட்டாரா? 100% முடியாது. அவரே தோத்துருவார். அவருடைய தொகுதியில தோத்துருவார். அவர் ஜெயிக்கிறதுக்காகத்தான் அந்த வன்னிய மக்களை ஏமாத்தி அவசரமா 10.5 அது செல்லாம போறது அளவுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த மக்களை ஏமாத்தினாருன்னு நான் குற்றச்சாட்டு சொல்றேன். பிஜேபியோட இப்ப கூட்டணி வச்சிருக்காரு. எஸ்டிபி மாநாட்டுல சொல்லியிருந்தாரு 2026 தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு உறுதியா சொன்னவர். ஏன் இப்ப போய் பாஜகவோட மீண்டும் இணைகிறார் நினைக்கிறீங்க? அதுதான் அவங்கள்ட்ட சொல்றேன்லங்க. செஞ்ச தவறுகள் செய்த ஊழல்கள், ஏன்னா சம்பந்திகாரருக்கு கொடுத்த கான்ட்ராக்டுகள் இதெல்லாம் வழக்கில் இருக்குல்ல. கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. அன்றைக்கு இருந்த இதே எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா? இல்ல உங்களையே அதிமுக எடப்பாடி பழனிசாமி வந்து பணம் கொடுத்து வாங்க பார்த்தாரு, எங்க கூட இருங்கன்னு சொல்ல பார்த்தாரு அப்படிலாம் சொல்றாங்க. ஆமாங்க, பேசினாங்க தான். அவர்கிட்ட போய் கேளுங்க, உண்மையா இல்லையான்னு கேளுங்க. இல்லைன்னு சொன்னா யார் வந்தாங்கன்னு கூட நான் சொல்றேன். யார் வந்தான்னு நான் சொல்றேன். அவர் இல்லைன்னு சொல்லட்டும். இன்னார் வந்தாரு, எதுக்காக வந்தாரு, இதுக்காக வந்தாரா இல்லைன்னு நான் சொல்றேன். பண்ணுங்க, என்கொயரி பண்ணுங்க. இப்ப தமிழ்நாட்டுல இந்த அதிமுக பாஜக கூட்டணி 2026 ஆட்சியை பிடிக்கணும் அவங்க சொல்றாங்க. நீங்க பிடிக்காதுன்னு சொல்றீங்க. பிடிக்காதா? டெபாசிட் காலி ஆகுங்க, அவ்வளவுதாங்க. யாரு கூட எடப்பாடி கூட நீங்க வந்து ட்ரம் வந்து கூட்டணி வச்சாலும் கூட எடப்பாடி வந்து டெபாசிட் காலி ஆயிருங்க. அந்த கட்சி ஒண்ணுமே இல்லாம எனக்கு நான் வருத்தப்பட்டுதாங்க சொல்றேன். என்னை உருவாக்குன கட்சிங்க அது. ரெட்டலை சின்னத்துல நின்னுதாங்க நான் ஜெயிச்சேன். அந்த அம்மா இருந்தது வேறங்க, அவங்க வேறங்க. அவங்க உண்மையிலே அவங்க வந்து ஒரு பெண் தெய்வம் தாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனா இவங்க எல்லாருமே வந்து அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணவங்க. அந்த அம்மாவோட ஆத்மாவே எடப்பாடி எல்லாம் மன்னிக்காதுங்க. நான் சத்தியமிட்டு சொல்றேன். அவருக்கு அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ண, அந்த அம்மா அந்த கட்சிக்கு துரோகம் பண்ண யாரா இருந்தாலும், அது ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, டிடிவியா இருந்தாலும் சரி,
இது எடப்பாடியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த அந்த அம்மாவோட ஆத்மா அவங்கள மன்னிக்காது. என்னை மன்னிக்கும். ஏன்னா நான் உண்மையானவன். நான் அந்த கட்சியில் தான் இருந்தேன். அந்த கட்சி ஆட்சி கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதாக தான் இருந்தேன். உயிரை கொடுத்து அந்த அம்மா உருவாக்கி அந்த ஆட்சி நம்மளால எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். கடைசி வரைக்கும் இருந்தேன். எவ்வளவு நான் அசிங்கப்பட்டிருக்கேன். அதுல என் தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாம அசிங்கப்பட்டிருக்கேன். போன் பண்ணி சொல்லுவாங்க, கலெக்டர்கிட்ட போய் கேட்டா ஏதோ உங்களுக்கு சிஎம்க்கு பிரச்சனையாம கொஞ்சம் பேசி சரி பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கு நாங்க ஏதாவது செய்ய முடியும். அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருத்தன் அந்த தொகுதி மக்களுக்கு ஒரு நல்லதை கூட நீ செஞ்சிடாதீங்கன்னு இங்க இருந்து போன் பண்ணி, நீ நல்லவங்களா? உங்ககிட்ட மறுபடியும் இந்த வரவே எதிர்கட்சிங்கிற பதவி கூட வரக்கூடாதுங்க. அவர்கள்லாம் கிடைக்க கூடாதுங்க. ரெட்டலையில அந்த அம்மாவே நின்று தோத்துருக்காங்க. நீங்க சும்மா ரெட்டலைன்னு பேசாதீங்க. இல்ல அப்படி பார்த்தா முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் அவங்க கூட தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சின்னம்மா கூட தான் இருந்தாங்க, அம்மா கூட தான் இருந்தாங்க. அப்புறம் சின்னம்மா படத்தை வச்சு தான் சுத்தி தெரிஞ்சாங்க. எடப்பாடி பழனிசாமியே தலைவரா ஏத்துக்கிட்டாங்க அவங்க. அதாங்க. இப்ப நீங்க வேற எந்த கட்சிக்கு போவீங்க? இப்போ போக முடியாதுங்கிறதுக்காக வேற என்னங்க இருக்கு? உண்மையிலே உங்களுக்கு வந்து ஒரு 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 தன்மானம் உள்ள ஒரு சுயமரியாதை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்க தானங்க சொன்னீங்க சின்னம்மான்னு. நீங்க சொல்ற எல்லாரும் தானே சொன்னாங்க. இதே சட்டமன்றத்தில் அந்த அம்மாவோட படத்தை, சின்னம்மாவோட படத்தை வச்சுட்டு வந்ததை நான் பார்த்துருக்கேன்ல. ஒரு சிலர் தானே அம்மாவோட படத்தை வச்சிருந்தாங்க. மேக்சிமம் நீங்க சொல்ற ஆட்கள் எல்லாமே சின்னம்மாவோட படத்தை தானே வச்சிருந்தாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே பொதுச் செயலாளர்னு சொன்னீங்க. நீங்க எல்லாரும் காலில் கும்பிட்டு விழுந்தீங்களே. நீங்க எல்லாருமே அந்த அம்மாவோட புரட்சி தலைவி அம்மாவோட படத்தை வச்சுட்டு ஒரு நெய் விளக்க வச்சு அந்த நெய் விளக்குல சத்தியம் பண்ணீங்களே. எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அம்மாவை தொட்டு அந்த விளக்குல சத்தியம் பண்ணீங்களே. மறந்துட்டீங்களா? இல்லைங்க, அதுவும் இல்லைங்களா? இல்ல அப்படி எல்லாம் சத்தியம் பண்ணிட்டு ஏன் சசிகலா அவர்களை கட்சியை விட்டு துரத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் துரோகங்கிறேன். அதுதான் எடப்பாடியினுடைய துரோகம். அதுதான் எடப்பாடியினுடைய முழு உருவம். அந்த நான் இப்பவும் சொல்றேங்க, இந்த மண்ணு உள்ள வரை எதை வேணாலும், எந்த மொழி பேசக்கூடிய மக்களும் எதை வேணாலும் மன்னிச்சிருவாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் இந்த நம்பிக்கை துரோகத்தை மட்டும் எந்த காலத்திலையுமே மக்கள் மறக்க மாட்டான். அது ஒரு அழுக்கு. அது எடப்பாடியினுடைய வம்சாவளி இருக்கிற வரைக்கும் எடப்பாடி ஒரு நம்பிக்கை துரோகி. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இதை அப்படியே எழுதி வச்சுக்காங்க. இந்த மண் உள்ள வரை அப்படித்தான் இருக்கும். எடப்பாடினாலே துரோகம் அப்படித்தான் வரும். முக்குளத்தூர் சமுதாய வாக்களோட ஓட் பேங்க் வந்து அதிமுக தான் இருந்துச்சு. இப்ப அந்த ஓட் பேங்கை வந்து பாஜக சுவீகரிக்க தொடங்கிட்டாங்க. பாஜகவை நோக்கி முக்குளத்தூர் சமூகம் போகுது. அதை மடைமாற்றுவதற்கு திமுகவோ இல்ல இதர பிற கட்சிகளோ முயற்சி பண்ணலன்னு சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டு உண்மையா? அது உண்மை நினைக்கிறீங்க? அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இறந்த பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலந்து கொண்ட அந்த இறுதி கூட்டத்திலையும் அந்த இறுதி ஊர்வலத்திலையும் புரட்சி தலைவர்கள் கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் தரையில் அமர்ந்து அதுல கலந்துகிட்டாரு. SSR ராஜேந்திரன் அவர்களுடைய இதுல போய் கலந்துகிட்டாங்க, அன்னைக்கு இருந்தாங்க. அந்த ஒரு ஏன்னா என் மக்களுக்கு வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவராக இன்றைக்கும் ஒரு இறைவனாக வணங்கக்கூடியவர் பசும்பொன்னார். அதை அம்மாவும் வரவேற்றாங்க. அம்மாவும் அந்த முக்குளத்தூர் மக்களை நேசிச்சாங்க, ரசிச்சாங்க, அவங்க மேல அன்பு செலுத்தினாங்க. அந்த அடிப்படையில் எனக்கே சீட்டு கொடுத்தாங்க. அதை வந்து தும்சம் பண்ணி, அதை நாசம் பண்ணி தன்னுடைய ஜாதி வெறியாலையும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் அந்த அவ்வளவு பெரிய ஓட்டு வங்கிகளை அந்த மக்களுக்கு துரோகம் பண்ண இன்னைக்கு சசிகலா அம்மா வந்து எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க? யாரால போனாங்க ஜெயிலுக்கு? பிஜேபினால தானே போனாங்க. யார் அதுக்கு அசிவார ஆரம்பிச்சது? OPS தானே போய் உண்ணாவிரதம் உட்கார்ந்தாரு. அவர் தானே தர்ம யுத்தம் நடத்துறேன், அந்த உத்தம் நடத்துறேன்னு போய் உட்கார்ந்தாரு. அதற்கு பிறகு தானே இந்த பிரச்சனை பெருசாச்சு. இன்னைக்கு டிடிவி தினகரனையும் ஜெயிலுக்கு அனுப்புறது பாஜக தான் சொன்னா இன்னைக்கு அவங்களோட கூட்டணியில இருக்காரு. அதுதாங்க. அது என்ன அரசியல் துரோகியா? இல்லங்க, அது என்ன அரசியல் கேக்குறேன். உங்களுக்காக 18 பேர் பதவி இழந்தான். உங்களை நம்பி அத்தனை பேர் ரோட்டுக்கு வந்தான். உங்க கூட ரோட்டுக்கு வந்து ஒண்ணுமில்லாம போன தங்க தமிழ் செல்வன் அதுக்கப்புறம் ஏதோ மனசு கஷ்டப்பட்டு தான் வேற ஒரு கட்சியில போய் ஒரு பொறுப்பு வாங்கி அதுல ஒழுங்கா வேலை செஞ்சு அதை வச்சு அந்த கட்சி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்குறாங்க. அவரு தேடியில நிக்கிறார். நீங்க அவரை போய் எடுத்து நிக்கலாமா? நியாயத்தை பேசு, மனசாட்சியில உன்னை நம்பி உன்னால பதவி இழந்து உன்னால ரோட்டுக்கு வந்த ஒருத்தர் ஏதோ ஒரு கட்சியில போய் ஒரு கட்சியில வேற கட்சியில போய் சீட்டு வாங்கி நிற்கும் பொழுது அவன் போட்டி போற இடத்துல அவனே போய் ஏத்து நிக்கலாமா? இதுதான் அரசியலா? இதுதான் நீங்க சொல்ற சாணக்கியத்தனமா? இதுதான் உங்க புத்திசாலித்தனமா? தினகரனும் துரோகி தான் சொல்றீங்க. அவர் செஞ்ச நடவடிக்கை என்னவா இருக்கு? இப்ப சின்னம்மா ஏன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க? யாரால உட்கார்ந்து இருக்காங்க? இன்னைக்கு அந்த அம்மாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? தினகரன் தான் காரணம். நான் பலமுறை சொல்லிட்டேனே, உண்மையை தானே சொல்றேன். இதுல என்ன வலிக்குது எனக்கு?
ஒரு காலத்துல தினகரன் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலம்னு பேசின கருணாஸ் இன்னைக்கு தினகரன் துரோகின்னு பேசுறீங்க. துரோகிங்கிறது என்னங்க? உன்னை நம்பி வந்தவனை ரோட்ல விட்டுட்டு அவனுக்கே நீ எதிரா போய் நிக்கிறீங்களா? அதுக்கு பேர் என்னன்னு கேக்குறேன். துரோகம் தான். அப்புறம் தமிழ் திரையுலகில தளபதியா இருந்த நடிகர் விஜய் இன்னைக்கு அரசியலையும் தன்னை தளபதினு சொல்லிட்டு புதிய கட்சியா தொடங்கி இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல 2026 ஆட்சியை பிடிப்பன்னு சொல்றாரு. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? முதல்ல மைக்க பிடிச்சி பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லுங்க. முதல்ல மைக்க பிடிச்சி நேரடியா பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அப்புறம் ஆட்சியை பிடிக்கிற பத்தி யோசிப்போம். சினிமாவில் வர்றாங்க, சினிமாவில் ஒருத்தருக்கு ஒரு டைட்டில் வச்சுங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு டைட்டில் வச்சுக்கிட்டாங்க, புரட்சி தமிழர்னு சத்யராஜுக்கு வச்சுட்டாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினி உலக நாயகன் கமல் சாருக்கு வச்சுட்டாங்க. அது மாதிரி ஒரு தளபதி வச்சுட்டார். ஆனா மற்றவங்க பேர் யாருக்கும் மற்றவங்களுக்கு இல்லை. ஆனா இந்த தளபதிங்கிற பேர் ஏற்கனவே தளபதியாக இருந்த மு க ஸ்டாலினுக்கு தான் இருந்தது. இளைஞரணி தளபதினு தான் அவருக்கு பேர். தளபதி ஸ்டாலின் தான் அவருக்கு பேர். நான் சொல்றது 87ல இருந்தே சொல்றேன். அப்ப என் வயசுல ஒத்து போற அத்தனை பேருமே அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அதே தாயன் கவிங்கிறவர் அதே ஆட்சி காலத்தில் படிச்சாரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காரு, தளபதினு தான் பேரு. அப்ப அவர் இந்த தளபதிங்கிற பேரை தானே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு நான் சொல்றேன். ஒரிஜினல் தளபதி மு க ஸ்டாலின் சொல்றேன். நீங்க சினிமாவுக்கு வேணா தளபதியா இருங்க, அரசியல்ல ஒரே தளபதி ஸ்டாலின் தான், அவ்வளவுதான். நீங்க சினிமாவுக்கு தளபதி வச்சுங்க, அரசியலுக்கு வந்துட்டீங்களே தளபதி எடுத்துருங்க. அது அவர் தானே தளபதி, ஒரிஜினல் தளபதி. அவருடைய பேரையா நீங்க போட்டுக்கிறீங்க? ஏன் விஜய் மீது உங்களுக்கு என்ன அப்படி ஒரு காழ்ப்பு உணர்வு? பாஜக வந்து திமுக மட்டும்தான் எதிர்க்கணுமா, விஜய் எதிர்க்க கூடாதா? தனிப்பட்ட முறையில் எனக்கு அவருக்கு என்னங்க இருக்கு? அவரை நம்பி நான் உழ வைக்கிறேன்னா என்ன நம்பி அவர் உழ வைக்கிறாரா? அவர் உழைக்கிறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் வாழ்றாரு. இல்ல அப்ப பாஜக எதிர்க்கும் போது நீங்க அதை ஆதரிக்கணும்ல. பாஜக அவர் எதிர்க்கிறாரு, கொள்கை எதிர்ன்னு பிரகடனப்படுத்துறாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வரவேற்கணும்ல. இப்ப நீங்க பிஜேபி எதுக்குறீங்க அப்படிங்கிறக்கா நானும் கூட சேர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி முட்டாள் நான் கிடையாது. அதாவது பிஜேபி சொல்றாங்களே இன்னைக்கு காய் வேஷ்டி கட்டுறவன்லாம் எங்க கட்சி, வெள்ளை வேஷ்டி கட்டின வள்ளுவருக்கு காய் வேஷ்டி கட்டுறோம், என்ன ராமலிங்க வள்ளலாருக்கு வந்து காய் வேஷ்டி கட்டுறோம்னு ஒரு இந்த ஆளுநர் ரவியை வச்சுட்டு உளறி எடுத்துறாங்கல்ல. அது மாதிரிதான் சாமி கும்புறதுக்கும் ஓட்டு போறதுக்கும் என்னங்க சம்மதம்? விஜய் பாஜகவா கொள்கை எதிரின்னு சொல்லி எதிர்க்கிறாரு, அந்த எதிர்க்கிற ஸ்டேட்மெண்ட்டை கூட நீங்க வரவேற்க மாட்டீங்களான்னு தான் கேக்குறேன். இல்லங்க, அது எதிர்க்கிறதுங்கிறது அவர் ஏதோ ஒப்புக்கு சப்பானிக்கு பண்றதானே. ஒரே ஒரு சொல்லணும். ஏன்னா ஒரு கட்சியா அவர் வந்து அவர் மாநாடு நடத்தினாரு, அதுல யார் யார் தலைவர்களை முன்னிலைப்படுத்தினாரு, ஒன்னொன்னுக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு. நான் இப்பவும் சொல்றேங்க, முக்குளத்தோர் சமுதாயத்தை புறக்கணித்து குறிப்பாக காமராஜரை வந்து சொல்றாரு. காமராஜர் நம்ம வேலுநாச்சியார கொள்கை தலைவரா வச்சிருக்காங்களே. வேலுநாச்சியார் வந்து வரலாற்றில் இருந்தவங்களுக்கு நிகழ்கால ஜனநாயக அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நீங்க ஜனநாயக அரசியலுக்கு வாங்க. காமராஜர் ஒருத்தர் இதே காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பொழுது அவருக்கு பெரு உதவியாக பெரு துணையாக இருந்தவர் முத்துராமலிங்க தேவருங்கிறத இன்னைக்கு மறைந்து போன குமரி ஆனந்தன்கிற அவர் ஐயா வந்து பல மேடைகளில் பேசியிருக்கார். சேதுபதி மன்னரை எதிர்த்து நின்று ஜெயிச்சவர் தேவர். நீங்க அதை பார்க்கணும். அப்பேற்பட்ட அவரை புறக்கணித்து நீங்க அரசியல் பண்ண நினைக்கிறீங்க. அப்ப முக்குளத்தூர் சமுதாய மக்களை புறக்கணித்து தான் விஜய் அரசியல் பண்றாரு. நான் சொல்றேன். ஆனா நிறைய முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் விஜய்க்கு ஆதரவா தான் இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு ரசிகர், நான் என்ன சினிமாவில் பார்க்குற ரசிகர், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நம்ம போடுறோம். அதில் முக்குளத்தோரும் இருப்பான், எக்குளமும் இருப்பான். அதில் நம்ம மாற்றுக்கிறதெல்லாம் சொல்ல வரல. போக போக பாருங்க, அரசியல் வேறங்க. நீங்கள் களத்துக்கு வராமல் மக்களோட மக்களாக நிற்காமல் அவங்களுடைய பிரச்சனைகளில் பங்கெடுக்காமல் நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்துட்டு கார்பரேட் அரசியலாம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் இன்ஸ்டாவில் போடுறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ நான் ஒன்று அவர் மறுத்து சொன்னால் 10 பேர் என்ன வந்து அசிங்கமாக திட்டுவாங்க. இவ்வளோதான் உங்க தரம். இந்த வீடியோக்கே கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் உங்களை திட்டுவாங்க தான். திட்டிட்டு போகிறாங்க, எனக்கு என்னங்க இருக்கு? அது ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்றீங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஒருத்தனை ஓட்டா மாத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. திடீர்னு வர்றீங்கல்ல, ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக நீங்க பாசிசங்கிறதுக்கும் பாயாசங்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? எந்த நிலைமையில இருக்கு நாடு? இது என்ன கைதட்டு வாங்குறதுக்கு பேசுறதா? என்ன இது? என்ன காமெடி பண்றீங்களா? காமெடி நாங்க பண்ணணும், நீங்க ஹீரோ இல்ல. ஜி அதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு கைதட்டுறதுக்கு வேணா நல்லா இருக்குங்க. அது தவறுங்க என்னை பொறுத்தவரைக்கும். நான் இப்பவும் சொல்றேங்க, எனக்கு என்னங்க பர்சனலா எனக்கு யார் மேல எனக்கு என்னங்க இருக்கு? நான் 2 படம் தான் அவர் கூட நடிச்சிருக்கிறேன். என்ன அதனால எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, தவறா இருக்கு, அவ்வளவுதான். உதயநிதி ஸ்டாலின் எங்க நிக்கிறாரோ அவரை எதிர்த்து தான் விஜய் நிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அப்படி நின்னா விஜய் ஜெயிச்சிருவாரு, உதயநிதி தோல்வி அடைஞ்சிருவாருன்னு அவங்க ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேங்க, உதயநிதியை எதிர்த்து இவர் நிக்கட்டுங்க முதல்ல நிக்கட்டுங்க, அப்புறம் பாத்துக்கோங்க. நின்னா தோப்பாருங்க.
இப்போ உதயநிதி ஸ்டாலினை காம்படிட் பண்றது அளவுக்கான தகுதிகள் கூட விஜய்க்கு இல்லைன்னு சொல்றீங்களா? சார் சினிமா வேற சார். சினிமாவுடைய புகழ்ங்கிறது நீங்க உண்மையிலே நீங்க சினிமா, நான் தான் சொல்றேன், சினிமாவில் நீங்க தான் தளபதினு நான் சொல்றேன். நான் மறுத்தெல்லாம் சொல்லலையே, சினிமாவில் நீங்க தான் தளபதி, அரசியல்ல தளபதி ஸ்டாலின் தான் சொல்றேன். ஏற்கனவே நான் ஒரு கேள்வி முன் வச்சிருந்தேன். அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக ஓட் பேங்கா இருந்த முக்குளத்தூர் சமூக வாக்குகளை இப்ப பாஜக சுவீகரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருந்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படின்னா பாஜகவினுடைய தந்திரம் என்னன்னா ஆசைகளை தூண்டுறது. அந்த உங்களுக்கு வந்து ஒரு படம் நட்டி நடிச்சிருந்தாரு, ஒரு படம் சதுரங்க வேட்டை. அந்த சதுரங்க வேட்டை தான் அமித்ஷாவுடைய அந்த பிளான், அந்த மோடி அவங்க கட்சி டோட்டலாவே அந்த RSS உடைய சித்தாந்தமே என்னன்னா ஆசைகளை தூண்டி வருது. பாஜகவுக்கு முக்குளத்தோருக்கு போய் சேர்றாங்க அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க? பாஜக எல்லா என்னுடைய ஆசையை தூண்டுறீங்க. உங்க சேனலுக்கு பேட்டி கொடுத்தா எனக்கு நாளைக்கு அதெல்லாம் நடக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் நம்புறேங்க. நம்புறவன் போறாங்க. எனக்கு கூட தான் எவ்வளவு ஆசைகள் தூண்டாங்க. ஹார்பர்ல சேர்மன் தர்றேன், பெட்ரோலிய இதுல வந்து சேர்மன் தர்றேன், மாசம் ஒரு இவ்வளவு சம்பாதிக்கலாம் அவ்வளவு சம்பாதிக்கலாம், எனக்கு கூட தான் ஆசையை தூண்டாங்க. இல்ல அப்படி ஆசையை தூண்டினாலும் கூட அவங்க ஓட்டை வந்து அங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஆமாங்க, காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. அது மாதிரி ஆசைகளை தூண்டி வாங்குறாங்க. உங்களுக்கு அதை பண்ணி இதை பண்ணி போய் சேர்ற வரைக்கும் தாங்க உங்களை உருவாங்க. சேர்ந்தவன உங்களுக்கு தூசி கூட மதிக்க மாட்டாங்க. நீங்க அரசியல் அதான், அதுலயும் பிஜேபியில அது ரொம்ப மோசமா இருக்கும். ஏன் பிஜேபிக்கு போறதா அவங்க சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல முக்குளத்தூர் சமுதாய மக்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னு வச்சாங்க. செஞ்சதே பிஜேபி தானங்க. இல்ல ஒரு அநீதி நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள்லாம் ஆதரவா வந்து நிக்கிறது இல்ல, எங்களுக்கு சப்போர்ட் இல்ல, அதனால எங்களுக்கு யாரு சப்போர்ட்டிவா நிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நாங்க போறோம். எதற்கு யாராரு நின்றுருக்காங்க எனக்கு சொல்லுங்க. நீங்க இப்படி வாங்க, இந்த முக்குளத்தோர் இன்றைக்கு அரசியல் அனாதைகளாக இருப்பதற்கான திட்டத்தை வகுத்தது துக்ளக் குருமூர்த்தியா, பேர் என்ன, துக்ளக் ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு, குருமூர்த்தி தானே, அவர் தானே சொன்னாரு, நான் தான் ஒன்னும் அவர் இருக்க சொன்னேன் OPS, அவர் தானே. அப்ப அங்கதானே ஆரம்பிக்குது முக்குளத்தோருடைய சரிவு, எங்க ஆரம்பிக்குது? OPS அவர்கள் அம்மா கிட்ட போய் உட்கார்ந்து சமாதியில உட்கார்ந்து தர்ம யுத்தம் நடத்துறேன்னு ஆரம்பிச்சதுல தானே மொத்தமாவே காலியாச்சு. ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்த சின்னம்மாவோட நிலை இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு. தினகரன் வந்து டிடிவி வந்து ரெட்டை லட்சணத்துக்கு லஞ்சம் கொடுத்தாரு, தீகார் ஜெயில வச்சாங்க. இன்னமா தூக்கி கொண்டே 4 வருஷம் அங்கே வச்சாங்க. இன்னைக்கு நீங்க போயிட்டு பிஜேபி காலில் கும்பிட்டு விழுகிறது, அன்னைக்கே கும்பிட்டு விழுந்திருக்கலாமே. அன்னைக்கு எதுக்கு இவ்வளவு வீராப்பா போனீங்க? நாசமா போச்சு எல்லாமே. சும்மா கடந்த எடப்பாடியை தூக்கி முதலமைச்சராக்குனீங்க. இன்னைக்கு உங்களை திட்டவன் திட்டிட்டு தானே இருக்கான், இன்னமும் உங்களை திட்டிட்டு தானே இருக்கான் எல்லாரும். உங்களை யாராவது நீங்க நல்லவன் சொல்றாங்களா? வேலைக்காரங்க அவங்க இவங்க இப்படித்தானே உங்களை விமர்சனம் பண்றான். அன்னைக்கே பேசாம உன் சொந்தக்காரன்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போய் தொலைஞ்சிருக்கலாமே, எதையுமே செய்யாம. அப்ப இது முழுக்க முழுக்க யாரு? ஏன் சசிகலா அம்மாவை வந்து உனக்கு என்ன அவ்வளவு வெறி, அவ்வளவு கோபம் என்ன அந்த அம்மா மேல? 4 வருஷம் எதுக்கு ஜெயில வச்ச? ஏன் உன் கட்சியில எவனுமே ஊழல் பண்ணலையா? உன் கட்சியில எவனுமே தவறு பண்ணலையா? அப்ப நீங்க வந்து இதே ரெட்டை லட்சணத்தை ஆர்கே நகர்ல எதுக்கு தேர்தல் நிப்பாட்டினீங்க? என்னென்ன கூத்த எல்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரு மறக்க, எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கிற ஓடுற காலத்துல, இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி பேஸ்புக்கை நோண்டிக்கிட்டே இருக்கிற இந்த காலத்துல வேணா இன்னைக்கு நிலைமையில இல்லாம இருக்கலாம். ஆனா துரோகத்தை எப்படிங்க மன்னிக்க முடியும்? என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு முக்குளத்தூர் சமுதாய இளைஞர்கிட்ட நான் சொல்றேன், இந்த சமுதாயம் ஒரு அரசியல் அடையாளம் இல்லாத அனாதைகளாக தெரிய வேண்டும், அவுத்து விட்ட ஒரு நெல்லி மூட்டையாக சிதறி கிடக்க வேண்டுங்கிற திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பிஜேபி தான் அப்படிங்கிறது என்னுடைய பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு பாஜக மாநில தலைவரா முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த நயினா நாகேந்திரனை போட்டிருக்காங்களே. போட்டுட்டா உடனே தமிழ்நாடு அப்படியே பிஜேபிக்கு மாறிடுவாங்களா? என்ன யாருமே சோத்துல உப்பெல்லாம் போட்டு சாப்பிடலையா? உங்க சொந்தக்காரர் ஒரு 10 பேர் வருவாங்க. நீங்க தான் ஏற்கனவே ஏடிஎம்ல இருந்தீங்க, அன்னைக்கு வந்திருப்பாங்க. நம்ம சொந்தக்காரர் இருக்காரு, மாடு சிலர் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காரு, மந்திரியா இருக்காரு, வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க பிஜேபிக்கு போனீங்க. எப்ப போனீங்க? 8-9 வருஷம் ஆயிருக்கு நீங்க அதுல அந்த பொறுப்பு வாங்குறதுக்கு. எப்ப போனீங்க? நீங்க ஒரு அமைச்சரா இருந்தவர். நீங்க முதல்ல இப்படி பாருங்க, அவர் வந்து பண்ணையார்னு கூப்பிடுறாங்க அவரை. பண்ணையார்களுக்கு ஏழைகளை பத்தி என்ன தெரியும்? பண்ணையாருக்கும் ஏழைகளுக்குமான வித்தியாசம் என்ன? பண்ணையார்னா அவர் செய்யக்கூடிய தொழிலை வச்சு பண்ணையார் அவர் அதுதான் சொல்றேன். அதனால அவருக்கு இந்த பதவி கொடுத்துட்டாங்க, முக்குளத்தோர்ல இவருக்கு கொடுத்துட்டாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த முக்குளத்தோர் பின்னாடி போயிருவாங்கிறது முட்டாள்தனங்கிற. 10 பேர் என் முக்குளத்தோர்ல போயிட்டாங்கிறதுக்காக நீ பேசாதீங்க. 100 பேர் நிப்பான். இந்த மண்ணுக்கு 1 நாள், இந்த மக்களுக்கு 1 நாள், எதையுமே எதிர்பார்க்காமல் உயிரை துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னும் இந்த மண்ணில் வாழுதுனா அது நான் சார்ந்த என் முக்குளத்தோர் குலம் தான். நான் சொல்றதை பெருமையாவே சொல்றேன். கருணாஸ் அவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை பயன்படுத்திக்கிறாரு, எம்எல்ஏ ஆகிறதுக்கு பயன்படுத்திக்கிறாரு. போடாதீங்க ஓட்டு போட. நான் என்ன சொல்றேன், நான் திருவண்ணாமலை எலெக்ஷன் சில ஊர்களில் என்ன உள்ளே விடல, ஓட்டு கேட்கவே விடல. என்ன நான் என்ன ஏதாவது அது காரணம் என்ன? ஜாதி தான். நீங்க சொல்றீங்க மத்தவங்களை ஜாதி பிடிச்சு ஜாதின்னு சொல்றீங்க. நீங்க உங்களுக்கு இருக்கு. நான் ஓட்டு போட்டு போறது போடாத உங்க இஷ்டங்க.
ஓட்டு கேட்கவே வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்ப யாருக்கிட்ட ஜாதி வெறி இருக்கு? நீங்க பேசினா உடைச்சு தான் பேசணும். ஆனா நான் என்ன சொன்னேன், இவ்வளவு ஜாதி வெறி பிடிச்ச நீங்களாம் எனக்குலாம் ஓட்டு போட்டுறாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். ஐயோ உங்களை மாதிரியான ஓட்டு வாங்கியெல்லாம் நான் ஜெயிச்சு நான் எம்எல்ஏ எல்லாம் வேண்டாப்பா. ஏன்னா நான் சர்வீஸ் பண்ண வந்தவங்க. நான் முக்குளத்தூர் மக்களை என்ன பயன்படுத்தி சொல்ல சொல்லுங்க. ஏன்னா ஒரு 4 பேரை சொல்ல சொல்லுங்க. ஒரு 4 பேரை சொல்ல ரெக்கார்டா. சும்மா ஏதோ குடிச்சிட்டு போதையில் ஏதோ ஒரு போன்ல பேசிட்டு திர 4 மானங்கட்டவங்க இருப்பாங்க. அவங்கள பத்தி நம்ம பேச வேணாம். ரியலா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எனக்கு என்னங்க இருக்கு? நான் சர்வீஸ் பண்ண வந்தேன். நான் வேணும்னா பயன்படுத்திக்க, இல்லைன்னா போ. எனக்கு என்ன இருக்கு? இன்னைக்கும் இந்த 2 முக்கியமான கோரிக்கை நிலுவையிலே இருக்கு. கல்லர், மறவர், அகமுடையார் அப்படிங்கிற 3 சமூகத்தையும் ஒருங்கிணைச்சு தேவர் அப்படின்னு ஒரே சாதி சான்றிதழ் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு. மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் சூட்டணுங்கிற கோரிக்கை இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசுல நீங்க வந்து ஒன்றிணைந்து பணிச்சிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது இந்த கோரிக்கையை முன் வச்சு இந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி கோரிக்கை முன் தொடர்ச்சியா முதலமைச்சர் நீங்க இது இல்லாமல் இன்னும் ஒரு 10 கோரிக்கை, அதாவது பச்சையப்பன் கல்லூரியினுடைய பச்சையப்பன் முதலியார் அகமுடைய முதலியாருக்கு வட மாவட்டத்தில் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணுங்கிற முதற்கொண்டு எத்தனையோ கோரிக்கையில இதே மாதிரி டீநோட்டிஃபைடு சீர்மரபினர் சான்றிதழ், ஒற்றை சான்றிதழ், பழைய மாதிரி ஒற்றை சான்றிதழ் வழங்கணுங்கிற கோரிக்கையை முதற்கொண்டு நான் தொடர்ச்சியா முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் இந்த முக்குளத்தோர் சமுதாயம், நீங்க சார்ந்த இந்த முக்குளத்தோர் சமுதாயம் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மண்ணை காக்கக்கூடிய, இந்த மக்களை காக்கக்கூடிய, என்ன ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தை மத ரீதியாக பிளவுபடுத்த முயற்சி செய்யக்கூடிய RSS சித்தாந்தங்களை எதிர்த்து எந்த ஒரு இயக்கம் இந்த தமிழ்நாட்டில் மக்களுக்காக குரல் கொடுக்குதோ அந்த ஒரு இயக்கம், அது இன்றைக்கு நடைமுறையில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வாங்கிய தீர்ப்பா இருக்கட்டும், இன்னைக்கு பாராளுமன்ற மறு சீரமைப்பு செய்யக்கூடிய அந்த திட்டத்தை எதிர்ப்பதாக இருக்கட்டும், அதே மாதிரி நீட்டுங்கிற கல்விக்கு எதிராக தீர்மானங்கள் போட்ட இயக்கமாக இருக்கட்டும், அதை தாண்டி இந்த மாநிலத்தினுடைய மும்மொழி கொள்கையை ஆதரித்தால் தான் இந்த பள்ளி கல்வித்துறைக்கான அந்த நிதியை ஒதுக்குவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகார அரசாங்கத்தை எதிர்த்து நின்று நீ கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டேன் என்று முழக்கமிடுகின்ற தளபதியுடைய தலைமையிலான அரசுதான் அமைய வேண்டும். அப்படி அமைவதுதான் இந்த தமிழகத்திற்கு பாதுகாப்பானது என்பதுதான் என்னுடைய முழக்கம். எல்லாருக்கும் பற்று இருக்கு. நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் அல்ல என்ற வார்த்தையை சொன்ன தெய்வ திருமகனை தலைவனாக ஏற்றுக்கொண்டவன். அந்த அடிப்படையில் சொல்ல எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. ஆனால் ஒருபடி மேலோங்கி இந்த முக்குளத்தோருக்கு இருக்கு, இந்த மண்ணின் மீது, மொழியின் மீது, மக்களின் மீது அந்த உணர்வு இருக்குங்கிற அடிப்படையில் அந்த தார்மீக உரிமையில நான் சொல்றேன். நன்றி சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.